கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் காத்திருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு குறித்த மேலும் விவரங்கள். வணக்கம். சென்னை பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக மானிய குழு விதிகளை மீறி பேராசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த முறைகேடுகள் குறித்து விசாரிக்க குழு அமைக்க பல்கலைக்கழகத்திற்கு அதிகாரம் வழங்கி 2018ஆம் ஆண்டு சிண்டிகேட் கூட்டத்தில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் விசாரணை குழுவை அமைக்க கோரி சையத் ரஹமத்துல்லா என்பவர் 2018ஆம் ஆண்டு பல்கலைக்கழகத்துக்கு மனு அளித்திருந்தார். அந்த மனு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் 2019ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை அவர் தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தொடர்பாக சென்னை பல்கலைக்கழக பதிவாளர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் பல்கலைக்கழகத்தில் 22 பேராசிரியர்கள் நியமனம் முடிவடைந்து விட்டதாகவும் இந்த நியமனங்களில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக விண்ணப்பதாரர் எவரும் எந்த ஒரு புகாரும் அளிக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பி பாலாஜி அமர்வு மனுதாரரின் புகார் இந்நாள் வரை பரிசீலிக்கப்படாமல் நிலுவையில் உள்ளதை சுட்டிக்காட்டி 2018ஆம் ஆண்டு அளிக்கப்பட்ட அந்த புகார் மனு மீது விசாரணை நடத்த சென்னை பல்கலைக்கழகத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த விசாரணையில் பேராசிரியர்கள் நியமனத்தில் முறைகேடு நடந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டால் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் இந்த நடைமுறையை 6 மாதங்களில் முடிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கையும் முடித்து வைத்திருக்கிறார்கள். சரவணன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.